ஹாய் கைஸ், மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஹிஸ்ட்ரியான வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஸ்ரீலங்கன் பிளேயர் பதும் நிஷங்கா அடித்து தான் வின் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரியான வெற்றி அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். T20 வேர்ல்டு கப் சூப்பர் 8க்கு வந்து குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க. ஸோ மேபி நாளைக்கு மேட்ச்சில் தான் தெரியும் ஆஸ்திரேலியா உள்ளே இருக்காங்களா இல்லை ஆஸ்திரேலியா வெளியே போகிறாங்களா அப்படின்னு. ஏன்னா ஜிம்பாவே 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஜிம்பாவேக்கு நாளைக்கு மேட்ச் இருக்கு. ஸோ நான் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா அப்படின்னா ஜிம்பாவே தான் சூப்பர் 8க்கு வந்து குவாலிஃபைட் ஆவாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் டீமுக்கு இது வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து இது வேணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2023 வேர்ல்டு கப் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ராஃபி மேல கால் வச்சு போட்டோ போட்டதுக்கு ஆஸ்திரேலியன் டீம் இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் போன T20 வேர்ல்டு கப்லயும் ஆஸ்திரேலியா வெளியே போச்சு. இப்போ வந்து சூப்பர் 8 கூட தகுதி பெறாமல் வெளியே போயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து இது தேவை தான். எப்பயுமே ஒரு ட்ராஃபி அப்படின்றது நம்ம ஜெயிச்சு தான் வாங்குறோம். அது மேலே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஆஸ்திரேலியன் டீம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவே இருக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு 3 மேட்ச் இருக்குது. நியூசிலாந்து விசஸ் கனடா மேட்ச் இருக்குது, ஜிம்பாவே விசஸ் அயர்லாந்து மேட்ச் இருக்குது. ஸோ நாளைக்கு 2 டீம் ஜெயிச்சா, நியூசிலாந்து ஜெயிச்சா சூப்பர் 8க்கு வந்து தகுதி பெறுவாங்க. போக ஜிம்பாவே டீம் ஜெயிச்சாலும் சூப்பர் 8க்கு வந்து தகுதி பெறுவாங்க. ஸோ இதான் நாளைக்கு நடக்க போகிற 2 மேட்ச் இருக்குது. முக்கியமான மேட்ச்னு சொல்லலாம். இந்த 2 மேட்ச் தான் சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்.